Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா எக்ஸர்வீஸ்மேன் சர்வீஸ் பர்சன் எல்லாருமே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கான ஃபேர், அதாவது எவ்வளவு அவங்க பணம் கொடுக்கணும் ஆன்லைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லம்சம் அமௌண்ட்டாக இருக்கும். அது முன்னாடியே புக் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதே இது என் டயத்தில் புக் பண்ணும்போது ஃப்ளைட்டில் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். அது எவ்வளவு அவங்களால கம்மி பண்ணி புக் பண்ண முடியும், அதுக்கான ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பரை வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஏது நான் முழுசாக சொல்கிறேன், எப்படி பண்ணுறாங்கங்கிறத சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா சர்வீஸ் பர்சனுக்கும், குறிப்பாக ஃப்ளைட்டில் யார் அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சு பயனடையட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது இன்றைக்கி எல்லாருமே மேக்ஸிமம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, கூகுளில் போய் சம்மந்தப்பட்ட வெப்சைட்லேயோ இல்லை மேக் மை ட்ரிப்லேயோ இல்லை வேறு ஒரு ஆப், தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாகவோ உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம் எந்த டேட்டு எந்த டைமிங் எப்படி செட் ஆகுது அப்படின்னு. அப்படி நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது எதில் கம்மியாக இருக்கோ அதில் நம்ம புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சர்வீஸ் பர்சனாக இருந்தால் இந்த உட்செலோ அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது மூலமாக அவங்க பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் எதுனாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. உட்செலோவில் ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லை வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள், இல்லை மேக் மை ட்ரிப் மாதிரி இருக்கிற பிளாட்ஃபார்மில் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. எதுலனாலும் புக் பண்ணிக்கோங்க. எந்த ஃப்ளைட் நம்பர், டேட் அண்ட் டைம், இதை மட்டும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலையே லோயஸ்ட் காஸ்ட் எந்த வெப்சைட்டில் இருக்கோ அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா? அதுக்கடுத்து இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போடுறேன். இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சி விட்ருங்க. அனுப்பிச்சி விட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதில் அனுப்பிச்சி விடுங்க. அதாவது பேர், உங்களோட ஐடி நம்பர், ஏதாவது நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஐடி கேட்கணும், அந்த ஐடி நம்பர், அதுக்கடுத்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிறதுலையே லோயஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கீங்க, அதை பார்த்து அதை விட இன்னமும் ஒரு 1000 ருபீஸ் இல்லை ஒரு 800 ருபீஸ் கம்மியாக வர்றதுக்கு என்ன ஃப்ளைட் இருக்கோ அதை அவங்க பார்த்து செக் பண்ணி அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே இது பண்ணிடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பணம் அனுப்பிச்சா போதும். முன்னாடியே பணம் அனுப்பணும் அவசியம் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு கையில் டிக்கெட், உங்கள் இமெயில் ஐடியில் டிக்கெட், ஒரிஜினல் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேல் நீங்கள் அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சி விடுங்க. இதை கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு நண்பர், இராணுவ வீரர், அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஒரு சேவையாக தான் பண்ணுறாரு. அவர் எந்த விதமான ₹1 கூட எக்ஸ்ட்ரா வாங்குறது கிடையாது. நானும் ஒரு 2-3 பேரை வச்சு செக் பண்ணேன். அவரை செக் பண்ணும்போது அவர் கரெக்டாக தான் இருக்கார். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா, உங்களுக்குன்னு பண்ணணும்னு விருப்பப்பட்டா நீங்கள் அவர்கிட்ட அந்த நம்பரை கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சு இல்லை உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது இருக்கிறதுலேயே லோயஸ்ட் காஸ்ட் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதை விட அவர் கம்மியாக புக் பண்ணி கொடுக்குறாரு. சரி, இப்போ எப்படி அவரை கம்மியாக புக் பண்ணி கொடுக்க முடியும்? ஏன்னா நம்மளும் ட்ரை பண்ணுறோம், நம்மளும் செய்கிறோம். அப்படி பண்ணும்போது எப்படி அவரால் மட்டும் ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக புக் பண்ணி கொடுக்க முடியுதுன்னா, அவருக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறையா ஃப்ளைட்ஸ்க்கு கிரெடிட் கார்டு 10%, 15% ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த ஆஃபருக்கான அமௌண்ட்டை அவர் கையில் இருக்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அவர் உங்களுக்கு இதே வெப்சைட்டில், இதே இதில் இருக்க லோயஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் சொல்கிற டேட் அண்ட் டைமில் அதே ஃப்ளைட்டில் அவர் புக் பண்ணி கொடுத்துருவார். அப்படி புக் பண்ணும்போது ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது ஒரு 10 to 15% அவருக்கு அது ஒரு லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை அவர் வச்சுக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துட்றாரு. சரி, ஏன்னா அவருக்கு அது கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அவருக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஏறும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஒரு பாயிண்ட்ஸ் ஏறும். அதுக்கடுத்து கிரெடிட் கார்டுக்கு ரீபேமெண்ட்டுன்னு ஒரு டைமிங் இருக்குது. அதாவது ஒரு சில பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா 30 நாள், ஒரு சில பேங்க் 60 நாள், ஒரு சில பேங்க்கு 100 நாள் வரைக்கும் ரீபேமெண்ட். அதாவது இன்றைக்கி நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 60 நாள், 70 நாள், 100 நாள் அந்த டைமிங் இருக்குது. அந்த டைமிங் படி அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு அது ஒரு சின்ன லாபம் கிடைக்கும். நீங்களாக பண்ணுறதுக்கும் இவர் மூலமாக பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் செய்யணும்னு விரிஞ்சால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு உங்கள் டீட்டெயிலை சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க.
இதில் நீங்களே பண்ண முடியும். உங்கள் கையில் கிரெடிட் கார்டு இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இது போக உங்கள் கையில் இருக்க ஏடிஎம் கார்டு, சரியா, அது எந்த ஏடிஎம்மாக இருக்கட்டும், சரியா, அந்த ஏடிஎம் கார்டுக்கு ஒரு ரீடிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன், இன்றைக்கி டேட்டுக்கு எல்லாருமே இந்த கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி நீங்கள் ஆப் தான் யூஸ் பண்ணுறீங்க. அது ஸ்டார்டிங்கில் நிறையா உங்களுக்கு அவங்க கேஷ்பேக் கொடுத்தாங்க, வச்சாங்க. இப்போ எதுவுமே கொடுக்கறது கிடையாது. இப்போ அதனால் நீங்கள் பெட்ரோல் போட்டாலும் எது போட்டாலும் அது உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க. எல்லா இடத்துக்கும் எங்கெல்லாம் அந்த ஏடிஎம் கார்டு ஸ்வேப் மிஷின் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுங்கள். அப்படி கார்டை யூஸ் பண்ண உங்கள் ஏடிஎம் கார்டில் ஒவ்வொரு வருஷமும் கார்டை யூஸ் பண்ணதுக்காக அந்த கார்டு கம்பெனி உங்களுக்கு ரீடிங் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம், ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து புக் மை ஷோவில் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனில் ரீடிங் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதை பற்றி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இப்போ இது பணம் கட்டுற விஷயங்கிறதால இதுலேயும் நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு டிக்கெட் வந்ததுக்கப்புறமேல் நீங்கள் பணம் அனுப்பிச்சா போதும். முன்னாடியே யாரும் அனுப்பணும் அவசியம் கிடையாது, சரியா. மேபி ஏதாவது ஒரு ரீசனால் அந்த டிக்கெட் கேன்சல் ஆகுது, இல்லை வேறு ஏதாவது ஆகுதுன்னா அதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கணும், சரியா. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம இதில் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் பேசி அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நாங்கள் பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவர் ஒரு சர்வீஸ் பர்சன் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ஃபாதர் எல்லாருமே இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. அவருக்கு இதை பற்றி அந்த ஐடிஸ்லாம் எல்லாமே இருக்குது. அதை வச்சு அவர் ப்ராப்பராக தான் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நாங்கள் என்கொயரி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் போடுவோம். அதனால் அவர் கன்னியாகுமரத்தில் சேர்ந்தவர் இருக்கார். மற்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் டேரெக்டாக அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.